ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி vlogல டே 35. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மூவிஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் பொறுத்தவரை எனக்கு வந்து இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூவிஸ் லைக் இந்த இப்போது தனுஷ் நடிச்ச வீடியோ வந்தது அந்த இட்லி கடை, ஒரு மெய் அழகன், ஸோ அந்த மாதிரிப்பட்ட மூவிஸ் தான் எனக்கு வந்து ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் காமெடி மூவிஸ் பழைய விக்ரமன் சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, நான் வந்து அந்த ஜானர் தான் நான் விரும்பி பார்ப்பேன். எனக்கு வந்து நான் நைட் டைமில் நான் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடிய படங்கள் வந்து நான் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன். நான் பார்த்த அனிமே வெப் சீரிஸ் முதல்ல பார்த்தது வந்து நருட்டோ தான் பார்த்தேன். அது வந்து ஷிப்புதீனோட நிறுத்திட்டேன். அப்புறம் பொருட்டோலாம் நான் வந்து ஒன்றும் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த வெப் சீரிஸில் நான் பார்த்த வெப் சீரிஸ் வந்து பாய்ஸ் 1ம் 2ம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஒரு பேர் தெரில, அது கொஞ்சம் பல்காக இருப்பார். அது நான் என்னென்ன அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன், நான் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு வெப் சீரிஸ்னு ஃபுல்லாக நான் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி ஹெஸ்ட் பார்த்தேன். அது வந்து எண்ட் வரைக்கும் பார்த்தேன். அந்த ஒருத்தரோட சாவு வந்து எப்படி இருக்கணும், அவங்க அந்த கேரக்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்தேன். அந்த கண்டிப்பாக அந்த கேரக்டர் இருக்கவே கூடாது. ஒரு கேரக்டர் வந்து டோக்கியோன்னு ஒரு கேரக்டர், எனக்கு அந்த கேரக்டர் வந்து பெருசாக பிடிக்காது. ஸோ அது வந்து எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டாத நாள் கிடையாது. முக்கால்வாசி பிரச்சனை அதனால தான் வரும். ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அது இறந்ததை வச்சு எனக்கு வந்து சந்தோஷம் தான். முக்கால்வாசி இது வந்து என்னுடைய லேப்டாப்பில் இருந்தது. அது இப்போ நான் மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் என்னென்ன மூவிஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னென்ன மூவிஸ் வந்து உங்கள் ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் மானிட்டருக்கு மாற்றுறேன், ஒன்று நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஜானர்ஸுமே பார்த்துட்டோம். நான் வந்து எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். அனிமி ஜானரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் படங்கள் இருக்குது. ஓரியன், அப்புறம் வந்து ஸ்வாப்டு, ஜூட்டோபியா 2 பார்த்தேன். இப்போ லியோ அண்ட் ஸ்விட்ச், அப்புறம் லியோன்னு ஒரு படம் இருக்குது. நியூ ஃபோல்டரில் வந்து புதுசாக இருக்க படங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படங்கள் நிறையா இருக்கும். டீமன் சிட்டி வந்து நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து எதிரிகள் வந்து ஹீரோவுடைய ஒய்ஃபையும் குழந்தைங்க கொள்கிற மாதிரி தான் சீன். அது டெரிஃபைங்காக இருக்கும். ஒருத்தையும் அவங்க கொள்வது பார்க்குறதுக்கே ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப என்கேஜிங்காக வந்திருக்கும். டிடெக்டிவ் உஜ்வலன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி வந்து பார்த்தேன். அது ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது வந்து ஜான் சினா நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன், நீங்கள் வந்து அனிமேஷன் பார்த்துருப்பீங்க. இது வந்து லைவ் ஆக்ஷன் மூவி, இதுவுமே நல்லா இருந்தது. அடுத்து வார் மிஷின், இதுவுமே வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸோ அவர் தான் வந்து நடிச்சிருந்தார். பேர் ஞாபகம் வந்துருச்சுங்க, ரீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார்ல. ஸோ அவர் தான் இந்த வார் மிஷன் அப்படிங்கிற ஒரு மூவியும் நடிச்சிருந்தார். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் கடைசியாக தப்பிச்சிருவாங்கன்னு நினச்சவங்க கூட இதில் வந்து இறந்துருவாங்க. ஸோ வந்து அது ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து நல்லா இருந்தது. அப்புறம் காந்தரா பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த லெஜண்ட் சாப்டர் 1, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி எண்டு வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி எனக்கு வந்து இந்த கமலஹாசன் சார் நடித்தார்ல, அதில் வந்து இந்த மகாபாரதா பற்றி வரும்ல. ஸோ அதில் வந்து லாஸ்ட் எண்டிங் சீனில் வந்து கர்ணன் வர்ற சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஷன் இம்பாசிபிளோடைய லாஸ்ட்டு சீரீஸான ரேக்கனிங் அப்படின்றதுக்கு ஃபைனல் ரேக்கனிங் அது பார்த்தேன். அது நல்லா இருந்தது. தமிழ் டப்புமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ்லேயே தமிழ் டப் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்டு கேம் மாதிரி விஜய் சேதுபதிக்கு வாய்ஸை வந்து அயன்மேனுக்கு கொடுக்காம விட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பேட் பாய்ஸ் இந்த இருக்குது பாருங்கள், இது நான் இன்னும் பார்த்து முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங், இது வந்து இந்த 3 பார்ட் இருக்குது. 3ஐயும் பார்த்துட்டேன். அப்புறம் வந்து டாப் கன் மேவரிக் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. இதில் ஃபஸ்ட்டு வந்து டாப் கன் வந்து நான் பார்க்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் மூவிஸில் வந்து அது உஜ்வலன் மட்டும் தான் கிடக்கும். ஃபேவரட் மூவிஸ் வந்து நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து நான் திரும்ப பார்ப்பேன். 3 BHK வந்து இப்போது போன வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அவர் பேர் சரியில்ல, சித்தார்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் சரத்குமாரும் நடிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. ஆப்ஜிசா கோய் வந்து ஹிந்தி படம் தமிழ் டப்பில் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மாதவன் நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதை, ஒரு ஃபேமிலி, அப்புறம் வந்து நிறைய குழப்பங்களுக்கு இடையில் எப்படி ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை நல்லா இருந்தது. 6லேருந்து 60 வரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாய்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் உங்கள் லைஃப்பில். அது வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். அப்புறம் ஆலப்புழா ஜிம்கான, இது வந்து மலையாளம் மூவி, அது ஒன்று பிடிச்சிருந்தது. பிளிங் அப்படிங்கிற இந்த மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த மூவி வந்து ஒரு குழந்தை வந்து உங்கள் கண் பார்வை இழந்துக்கிட்டே வருவாங்க. கடைசியில் அவங்க கண் பார்வை இழந்துருவாங்க. ஆனால் அதுக்குள்ளால அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க எல்லோரும் வெளியே கூட்டிகிட்டு போய் உலகத்தை சுற்றி காட்டுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கெல்லாம் கண் கொடுத்ததே கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் வந்து ட்ராகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, 2025. இதெல்லாம் அப்புறம் வந்து ஹீரோ பந்தி, இது எனக்கு பிடிச்ச, இதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த தூர்தர்ஷனில் நான் பார்த்த ஹீரோ பந்தி அப்படிங்கிற மூவி. இது வந்து ஹிந்தி மூவி தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு படத்தில் தான் டைகர் ஷாஃப் நான் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இன்சைட் அவுட்டு இது வந்து நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் படம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜமா இந்த படம் வந்து இறங்கும்போது யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணல. இப்போ ஒரு படம் வந்து நினைக்கிறேன் நம்ம பரிதாபங்கள் கோபி கூட நடிச்சிருந்தார்ல, ஸோ அந்த படத்தில் வர ஹீரோ தான் இந்த படம் நடிச்சிருப்பார். எண்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. குடும்பஸ்தன் படம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதோடைய அந்த கடைசியில் அவங்க ப்ரெக்னென்சிக்காண்டி அவங்கள தூக்கிட்டு காரில் போகும்போது வரக்கூடிய அந்த சில இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் பிரீத் இது ஒரிஜினல் இதை மையப்படுத்தி எடுத்த கதை, இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நோனாஸ் அப்படிங்கிற ஒரு படம், இதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு வயசானவங்களாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிற ஒரு படம். ஹவுஸ் கீப்பிங் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து நீங்கள் வந்து ஜம் கட்ஸ் பார்த்துருப்பீங்கள, அவருடைய படம் இது நல்லாயிருக்கும். இதில் வந்து பிக் பாஸில் உள்ள இருந்தவங்க ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. யூத்துன்னு ஒரு படம், அதுவும் பார்த்துட்டேன். அப்புறம் மேகலகன், நான் சொன்னேன்ல எனக்கு மேகலன் படம் பிடிக்கணும், அதனை பார்த்தேன். காதலிக்க நேரமில்லை, இந்த படம் பார்த்துட்டேன். அடுத்தது இட்லி கடை, நான் சொன்னேன்ல அது மனசுக்கு இதமான படம்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்தேன். ஹவுஸ்மேட்ஸ் இதுவும் நல்லா வித்தியாசமாக இருந்தது, அந்த டைம் ட்ராவல் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. 11 நான் பார்த்தேன். எனக்கு வந்து அதாவது இந்த நருட்டோவில் அந்த வில்லனுக்கு ஒரு ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் இருக்கும். பைசன் கால் மட்டும் இது 3 மணி நேரம் படம், ஆனாலுமே கதை வைஸ் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து மெட்ராஸ் மேட்னி, இது சூப்பரான படம், இதை நான் பார்த்துருந்தேன். இதில் வந்து நடிச்சிருந்தவரெலாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். லப்பர் பந்தில் வந்து அவர் மாமான்னு ஒரு கேரக்டர், ஸோ அவர் தான் நடிச்சிருந்தார், அது நல்லா இருந்தது. லக்கி பாஸ்கர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த் ஜமீர் பின் வந்து இது வந்து தனுஷோடைய இந்த வருஷம் அந்த படம். அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஒரு பொண்ணை நம்பி எப்படி ஏமாறக்கூடாதுன்னு இந்த படத்தில் கற்றுக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு ஏமாந்துட்டே இருப்பார். அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற படம், இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கொரியனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பல்கான ஒரு ஆள், ஒரு சமயம் பாக்ஸிங் பண்ணுறாரு, அந்த ஆளோடையது. வாழை 1 and 2 ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வாழை 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாழை 2 வந்து எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சந்து சாம்பியனுங்கிற இந்த படம், இது சூப்பராக இருக்கும், இதை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். மலையாளி ஃப்ரம் இந்தியா, இது வந்து நிவின் பாலி படம், இதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய மஸ்டாங் கார் அதோடையது. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் மூவிஸ். இன்னும் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா. எனக்கு வந்து இன்னும் நான் கவர் பண்ணாமல் நிறைய இருக்குது. ஹாரரு, ஃபன்னி மூவிஸில் நான் வந்து ஹேங் ஓவர் தான் நடக்கும். பீஸ்ஃபுல் டு வாட்ச் மூவிஸ்ன்னு தனியாக வச்சுருக்கேன் ஒன்று. த்ரில்லர் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். வீடியோவில் எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த விழாவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.